குட் டே. அப்பா அம்மா சொல்லி மாறினங்களோட தான் ஒரு அப்பாவா மாறின பிறகு திருந்தவங்க தான் அதிகம். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் தண்ணிக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்பந்தம் இருக்கு. நம்ம டே டு டே லைஃப்ல இன்னைக்கு 40% 60% மக்களுக்கு வந்து டயபெட்டிக் என்ற ஒரு டிசீஸ் இருக்கு. ஆக்சுவலா டயபெட்டிக் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஓகே, பயபரமான விஷயமே கிடையாது. ஆனா டயபெட்டிக்கோட டிராவல் பண்ற பாரு, அதுதான் பிரச்சனை. டயபெட்டிக்ன்றது நம்மளுடைய டே டு டே லைஃப்ல நடைமுறை வாழ்க்கையில் நம்மளுடைய ஆக்டிவிட்டி, பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ், ஃபுட் ஹேபிட்ஸ், குடிக்கிற தண்ணி, இதனோட ஒட்டுமொத்த கூட்டு எண்ணிக்கையோட ரிசல்ட் தான் டயபெட்டிக். டயபெட்டிக் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். டயபெட்டிக்கால பயப்படுற மாதிரி விஷயம் கிடையாது. ஆனால் டயபெட்டிக்கோட டிராவல் பண்ணுற மாதிரி அதுதான் தப்பு. இந்த டயபெட்டிக் என்ன பண்ணுன்னா, டயபெட்டிக் நீங்கள் கண்டுக்காம கவனிக்காம விட்டுட்டீங்க, நம்ம உடம்புல இருக்கிற ஆர்கான் இருக்குல்ல, கிட்னி, லங்ஸ், லிவர், இந்த ஆர்கானை சேர்த்துரும், அதை கெடுத்துரும். இதுதான் டயபெட்டிக்கோட ஹையஸ்ட் ரிஸ்க் விஷயமே.